பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் 4வது வகுப்பு. பகவான் இந்த தியான யோகத்தில் என்னென்ன சொல்லியிருக்கின்றார் என்ற முகவரையை பார்த்துவிட்டு பிறகுதான் ஸ்லோகத்துக்குள்ளே போகணும்னு சொன்னோம். தியானம் என்பது மனதினால் செய்யப்படுகின்ற ஒரு சாதனம். மானச வியாபாரம் சொன்னோம். வியாபாரம் என்றால் இங்கே ஆக்டிவிட்டிஸ், மனதால் செய்யப்படுகின்ற ஒரு சாதனம். இந்த தியானத்தை நாம் 2ஆக பிரித்து சொன்னோம். ஒன்று உபாசனை, ஞானத்துக்கு முன்பு நாம் செய்கின்ற தியானம், அது சகுண பிரம்ம உபாசனை சொன்னோம். இரண்டாவது, ஞானத்தை பெற்ற பிறகு நாம் செய்கின்ற தியானத்துக்கு பெயர் நிதித்தியாசனம் பார்த்தோம். இந்த ஞானத்தை நாம் பெற்ற பிறகும் ஏன் தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஞானத்துக்கு பின்பும் கூட நம்முடைய விபரீத பாவனைகள், நம்முடைய பழைய சம்ஸ்காரங்கள், அதெல்லாம் அந்த ஞானத்தில் நம்மை நிலை பெற விடாமல் தடுக்கின்ற தடைகளாக இருந்து கொண்டிருக்கும். அந்த விபரீத பாவனையை நீக்குவதற்காக நாம் செய்கின்ற சாதனம் தான் நிதித்தியாசனம். அதுவும் ஒரு வகையான தியானமே. ஆக நிதித்தியாசனத்தில் என்ன செய்யறோம்னு சொன்னால், ஸ்ரவணத்தில் என்ன ஞானத்தை நாம் அடைந்தோமோ அதில் இருந்து பழகுதல். இந்த நிதித்தியாசனமும் 2 வகைப்படுகின்றது. ஒன்று, எல்லா நேரத்திலும் அல்லது எப்பொழுதெல்லாம் இந்த ஞானத்தை மனதுக்கு கொண்டு வருகின்றோமோ அதெல்லாம் நிதித்தியாசனம் என்று தான் சொல்லப்படும். நான் இந்த உடல் இல்லை, மனம் இல்லை, புத்தி இல்லை, நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்று, நான் ஆத்மஸ்வரூபம் என்று நாம் அடைந்த அறிவை எல்லாம் மனதிற்கு கொண்டு வருதல். புத்தியில் உள்ள அறிவை மனதில் கொண்டு வந்து பொருத்துகின்ற சாதனத்துக்கு பெயர் நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனத்தை எப்பொழுது யார் செய்ய முடியும்னு சொன்னால், சிரவண மனனத்தில் பெற்ற ஞானத்துக்கு பிறகுதான் செய்ய முடியும். சிரவண மனனத்தை செய்தவர் தான் செய்ய முடியும். ஞானத்தை அடைந்த பிறகு ஸ்ரவணம் அல்லது ஞானத்தை அடைந்த பிறகு உபனிஷத் தொகுப்பை நாம் கேட்டோம்னு சொன்னால் அந்த ஸ்ரவணம் நிதித்தியாசனம் ஆகின்றது. ஞானத்துக்காக வகுப்பில் இருந்தால் அது ஸ்ரவணம், ஞானத்தை பெற்ற பிறகு வகுப்பில் நாம் இருந்தால் அதுவே நிதித்தியாசனம். ஆகவே என்ன பண்ணுவாங்க பெரியவங்க, மீண்டும் மீண்டும் நம்மால் தனியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட, வாய்ப்பில்லை என்றாலும் ஆத்ம ஞானத்தை சொல்லுகின்ற வகுப்புகளில் அமர்ந்திருந்து அதை கேட்பது கூட ஒரு வகையான நிதித்தியாசனமே. ஆக விவகாரத்தில் ஞானத்திலிருந்து என்னை விலக்கி கொள்ளாமல் முக்தனாகவே இருந்து அந்த சூழ்நிலைகளை சந்தித்து செய்ய வேண்டியதை செய்வது, அதை எதிர்கொள்வது நிதித்தியாசனம். ஆக எப்பொழுதெல்லாம் ஜாகிரதையாக இருக்கின்றோமோ, அலர்ட்டாக இருக்கின்றோமோ அதெல்லாம் நிதித்தியாசனம் தான். ரிவைண்ட் செய்து கேட்பது போல மீண்டும் மீண்டும் இந்த அறிவை, ஆத்ம ஞானத்தை பற்றி அறிவை கொண்டு வந்து நம்முடைய மனதில் நிலை பெறச் செய்கின்ற முயற்சிக்கு பெயர் நிதித்தியாசனம். இப்படி செய்வதற்கு பொதுவாக இந்த தியானத்தை செய்வதற்கு தேச கால நிபந்தனைகளாம் எதுவுமே இல்லை. எங்கு வேண்டுமானால் எந்த சூழ்நிலையும் நாம் இந்த அறிவை மனதில் ஞாபகத்தில் கொண்டு வந்து செய்து அமர்ந்து கொண்டிருக்கலாம். அடுத்து 2வது ஒரு விதமான நிதித்தியாசனம், உபாசனை செய்வதற்கு அமர்வதைப் போலேயே சில விதமான ஏற்பாடுகளுடன் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி உபாசனைக்கு என்னென்ன ஏற்பாடுகளுடன் அமர்ந்து செய்வோமோ அதே போல இருந்து அமர்ந்து செய்வது ஒரு வகையான நிதித்தியாசனம். ஆனால் ஆரம்ப சாதகர்களுக்கு இப்படித்தான் பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எப்படி என்றால், உபாசனை செய்யும் பொழுது என்னென்ன நியமங்களை எல்லாம் கடைபிடித்தோமோ அதெல்லாம் பகவான் இங்கே சொல்ல போகின்றார். உபாசனை செய்வது போலே தினம் நாம் என்ன பண்ணுறோம், உபாசனை தினம் ஜெபம் பண்ணுவோம். அப்படி அமர்ந்து நியமங்களை எடுத்துக்கொண்டு அதற்கென்று தனி காலத்தை ஒதுக்கி ஆத்மஸ்வரூபத்தை, ஆத்ம ஞானத்தை தியானம் செய்தல். பொதுவாக நிதித்தியாசனத்துக்கு காலதேச நியமம் சொல்லப்படவில்லை. உபாசனைக்குரிய விஷயம் வேறு, தேவதைகள் வேறு. நிதித்தியாசனத்துக்கான விஷயம் என்ன? இங்கு நாம் தான், நம்மை பற்றி அறிவைத்தான் நாம் நினைக்கின்றோம். அப்போ நம்மைத்தான் நாம் நினைக்கின்றோம். நம்ம என்னவாக நினைக்கின்றோம்? இந்த உடலாக மனதாக இல்லாமல் ஆத்மஸ்வரூபமாக ஆத்ம லட்சணங்களை மனதில் கொண்டு வந்து நினைப்பது. ஆக உண்மையில் 2வது விதமான நிதித்தியாசனத்தை தான் ஆரம்ப காலத்தில் சாதகர்கள் செய்ய வேண்டும், நீண்ட நேரமும் செய்ய வேண்டும். ஆக அதற்கு காரணம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே அவருக்கென்று சில பலகீனங்கள் இருக்கலாம், பாதிப்புகள் இருக்கும். ஒவ்வொருவருக்கு தாயிடத்தில் அன்பு கிடைக்காதிருக்கலாம், தந்தையினிடத்தில் அரவணைப்பு கிடைக்காம இருக்கலாம். பலவிதமான வகையில் அவர்களுக்கு உறவுகளில்
வாழ்க்கையின் சூழ்நிலைகள், பொருள்களில் எல்லாவற்றிலும் சில விதமான பாதிப்புகளை அவர் அடைந்திருப்பார்கள். ஆக எந்த விதத்தில் என்ன பாதிப்பு இருக்கின்றதோ அதை நீக்குவதற்கு தனி எஃபர்ட் கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஏரியாவில் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு பாதிப்பு இருக்கும். அதை நீக்க, அதற்காக அந்த பாதிப்புகளை நீக்க முயற்சி செய்யணும். மனதில் அந்த சூழ்நிலை, சிரமம் அல்லது பலகீனம் வரும்பொழுது அதை நீக்க, அந்த சூழ்நிலை பலகீனங்களை நீக்குவதற்கு நாம் முயற்சி செய்வோம் அல்லது செய்யணும். அந்த பலகீனம் போவதற்கு நாம் என்ன பண்ணுவோம்? அமைதியாக அமர்ந்து நிதித்தியாசனம் என்ற சாதனத்தை பழகுவது. நம்முடைய பலகீனங்களை போக்கிக் கொள்வதற்காக செய்கின்ற ஒரு சாதனம் என்று கூட சொல்லலாம் நிதித்தியாசனம். ஆக இதுவரை பார்த்த உபாசனை என்ற 4 விதமான தியானத்தை பார்த்தோம். உபாசனையில் என்னென்ன? உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தும் தியானம், ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன். 2வது மனதை ஒருமுகப்படுத்தும் தியானம், கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன். அடுத்து இன்னொன்று பார்த்தோம், நம்முடைய மனதை விரிவுபடுத்தும் தியானம், அது எக்ஸ்பென்ஷன் மெடிடேஷன். 4வதாக பார்த்தோம் வேல்யூ மெடிடேஷன், பண்புகள் குறித்த தியானம். இந்த 4 நிறைவு செய்த பிறகு ஸ்ரவண மனனத்தை செய்து நாம் செய்கின்ற அந்த கடைசி தியானம்தான் சாதனங்களிலேயே, ஞான யோக சாதனங்களில், ஆன்மீக சாதனங்களில் கடைசி சாதனம் தான் இந்த நிதித்தியாசனம். அதுக்கப்புறம் சாதனம் ஏதும் இல்லை. ஏனென்றால் ஞான நிஷ்டையாகிவிட்ட பிறகு மோட்சத்தில் நாம் இருந்து கொண்டிருப்போம். மோட்சத்துக்கு அப்புறம் வேற என்ன சாதனை இருக்கு? ஏதாவது உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்போம், மனதை அமைதியாக வச்சுக்கிறது, ஏதோ ஜபம் முதலிய சாதனங்கள் செய்து கொண்டு அமைதியாக இருந்து கொண்டிருப்போம். ஆக நிதித்தியாசனம் என்ற தியானத்தையும் தனியாக பார்த்திருக்கின்றோம். இனி உபாசனத்துக்கும் நிதித்தியாசனத்துக்குள்ள வேற்றுமை ஒற்றுமையை பற்றி பார்க்க போகின்றோம். ஒற்றுமை என்ன? 2மே தியானம்தான். வேற்றுமை என்ன? முக்கியமாக 4 வேற்றுமைகளை பார்க்க போறோம். எது நிதித்தியாசனத்துக்கும் உபாசனைக்குள்ள ஒற்றுமை, வேற்றுமை. உபாசனம் என்பது ஞானத்துக்கு முன்பு செய்யப்படுகின்ற தியானம். ஞானத்துக்கு முன்பு செய்வது. ஆசனம், இடம், காலம் முதலிய விதிகள் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக இவைகள் எல்லாம் பின்பற்ற வேண்டும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவசியம். 6வது அத்தியாயத்தை பகவான் சொல்ல போகின்றார். நிதித்தியாசனம் என்பது ஞானத்திற்கு பின்னர் செய்கின்ற தியானம். என்ன ஞானம்? நம்மை பற்றிய அல்லது ஆத்மாவை பற்றி அல்லது பிரம்மத்தை பற்றி ஞானத்தை பெற்ற பிறகு நாம் செய்கின்ற தியானம் நிதித்தியாசனம். இங்கு விதிகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கம்பல்சரியும் இல்லை. விதிப்படியே செய்யலாம், இல்லாமலும் செய்யலாம். அடுத்து 2வது வேற்றுமை, மாயையுடன் கூடிய சகுண பிரம்மம் இங்கு விஷயமாக இருக்கின்றது. இதில் உபாசனையில் மாயையோடு கூடிய சகுண பிரம்மம், நிதித்தியாசனத்தில் நிர்குண பிரம்மம், மாயையை நீக்கிய பிரம்மம், நாம ரூபத்தை நீக்கிய பிரம்மம், ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம் என்கின்ற ஞானம். அடுத்து 3வது, இந்த உபாசகன் அஜ்ஞானி. ஏனென்றால் இன்னும் ஞானத்துக்கு சிரவண மனனத்துக்கு வரல. உபாசனைகளை செய்து மனதை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி கொண்டு தகுதியை பெற்று கொண்டிருக்கின்றான். ஆக சிரவணத்துக்கு முன்பு செய்பவன் உபாசகன், ஆத்ம தத்துவத்தை அறியாத அஜ்ஞானி. ஆனால் நிதித்தியாசனத்தில் இவன் ஞானி, ஆத்ம ஞானி. 2 நேருக்கு நேரம் வேறுபாடு. சில நேரம் என்ன ஆகுன்னா, ஆத்ம தத்துவத்தை அறிந்த ஞானியாக இருந்தாலும் கூட இதற்கு முன்பு அவன் செய்து வந்த சாதனங்களின் காரணமாக அமைதியாக உட்கார்ந்து உபாசனைக்குரிய உபாசனை கூட அவன் மனசு செய்துக்கிட்டு இருக்கும். ஜபம் பண்ணிகிட்டு இருப்பான், தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பான், கோயிலுக்கு போவான், வருவான், பாராயணம் பண்ணும், அதெல்லாம் நடக்கும். அதுக்காக அவன் அந்த நிலையில் அவன் அஞ்ஞானி சொல்லக்கூடாது. பொதுவான வேற்றுமை தான். ஞானத்துக்கு பிறகும் கூட நம்முடைய மனதில் இப்போ எப்படி ஃபேன் ஓடிட்டு நிறுத்தின பிற்பாடு என்ன பண்ணும்? ஓடி நிற்கும் கொஞ்சம். அது போல இதற்கு முன்பு அவன் என்னென்ன சாதனங்களை உபாசனை செய்தானோ அந்த உபாசனைகள் அவனை அறியாமல் அந்த அவன் அதை சில நேரம் செய்து கொண்டும் இருப்பான். அதையும் பார்க்கணும். அதனால் அவன் ஞானி இல்லை என்று சொல்வதில்லை. அல்லது விபரீத பாவனையினால் செய்யலாம். என்னது? ஏற்கனவே செய்த பழக்க தோஷத்தினால் அந்த சாதனங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம், ஏதோ பாராயணம் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை பகவானுடைய சகஸ்ர நாமத்தை சொல்லி கொண்டிருக்கலாம். அவதான் ஞானி எச்செல்லாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் இல்லை. அந்த விபரீத பாவனையினால் இந்த சாதனங்களை செய்யலாம், அல்லது விபரீத பாவனையை போக்குவதற்காக செய்யலாம். அடுத்து 4வது ஒரு வேற்றுமை, உபாசனுடைய பலன் 2. லௌகீக பலனை அடையலாம், தொழில் வியாபாரம் பெருகணும், அதெல்லாம் கிடைக்கும். 2வது ஒரு பலன் இருக்கு. அதாவது இந்த முதல் பலனே அஷ்டமா சித்தி கூட அவனுக்கு கிடைக்கும், பிரம்மலோகம் கூட கிடைக்கும். 2வது நிஷ்காமமாக இந்த தியானத்தை செய்தால், உபாசனை செய்தால் அவன் சித்த சுத்தி என்கின்ற ஞான
முக்தை அடைவதற்குரிய அதிகாரித்துவத்தை பெறலாம். இங்கு நிதித்தியாசனத்துல நிதித்தியாசனம் செய்பவன் ஜீவன் முக்தி அல்லது ஞான நிஷ்டை, ஞானத்தில் நிலை பெறுதல் என்பதை அடைவான். நிஷ்காம சகாம தியானம்லாம் இங்க இல்லை. நிஷ்காம சகாம தியானம் என்பதெல்லாம் நிதித்தியாசனத்தில் இல்லை. நிதித்தியாசனம் என்பது தான் பெற்ற ஆத்மாவை பற்றிய கருத்துக்களில் மனதை நிலைநிறுத்த செய்வது, புத்தியில் உள்ள ஞானத்தை மனதில் கொண்டு வந்து பொருத்தி அதில் நிலை பெற செய்வதற்கான தியானம் தான் நிதித்தியாசனம். ஆக 4 விதமான வேற்றுமைகளை பார்த்தோம். ஆக இந்த உபாசகன் நிஷ்காமமாக இந்த உபாசனை செய்தார், அவனுக்கு மன தூய்மை ஏற்பட்டு ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதியான மனதை அடைகின்றான். பிறகு சிரவண மனனத்தை அவன் செய்யலாம். இப்ப அடுத்த கேள்வி என்ன? 6வது அத்தியாயத்தில் பகவான் அல்லது நாம் பார்க்கின்ற இந்த அத்தியாயத்தில் பகவான் உபாசனை சொல்கின்றாரா நிதித்தியாசனத்தை சொல்கின்றாரா? அது கேள்வி. இதுவரை நாம் பார்த்த இந்த அத்தியாயங்களில் 2வது அத்தியாயத்தில் பகவான் ஆரம்பித்து 4வது அத்தியாயம் வரை ஆத்ம ஞானத்தை தான் அதிகமாக போதித்தார். ஆக பகவான் இங்கு சொல்ல போகின்ற தியான சொரூபம் நிதித்தியாசனம். ஏனென்றால் ஆத்ம ஞானத்தை பற்றி சொல்லிட்டார். இதுவரை அதிகாரத்துவத்துடன் வந்து பேசி குருநாதர் பேசி மாணவனும் கேட்டிருந்தால் ஞானம் வந்திருக்கும், ஞான நிஷ்டையும் கிடைத்திருக்கும். அதிகாரத்துவத்துடன் வந்தால் அது போட்டுடணும். ஆக உபாசனம் என்ற தியானத்திற்கு சில விதிமுறைகளை பார்த்திருக்கின்றோம். நிதித்தியாசனத்தை 2ஆ பிரித்தோம். என்ன? நியமங்களுடன் உபாசனை போன்று நியமங்களுடன் செய்வது. 2வது அந்த நியமங்களை எல்லாம் தாண்டி எப்பொழுதெல்லாம் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது அப்பொழுதெல்லாம் அந்த ஆத்ம ஞான கருத்துக்களை மனதில் கொண்டு வந்து நிறுத்தி பழகி அமர்ந்திருப்பது. ஆக பகவான் உபாசனைக்கு நிதித்தியாசனத்துக்கு தேவைப்படுகின்ற அனைத்து விதமான சாதனங்களை விஷயத்தையும் இங்கு கூறப்போகின்றார். எப்படி தியானத்தை தொடங்க வேண்டும், எப்படி எப்படி தொடங்க வேண்டும், எப்படி அமர வேண்டும், எதில் அமர வேண்டும், அதெல்லாம் பகவான் சொல்ல போகின்றார். ஆசனம் எப்படி இருக்க வேண்டும், விதிமுறைகள், தியான சொரூபம், தியானத்தின் சொரூபமாக இருப்பது என்னெல்லாம் சொல்ல போறார். இனி எந்த தியானமாக இருந்தாலும் உபாசனை ஆயினும் நிதித்தியாசனம் ஆனாலும் நம்முடைய மனது தான் இங்கு கருவி. மனதை கொண்டுதான் நாம் இந்த சாதனங்களை செய்ய போகின்றோம். ஆக இந்த மனதை பக்குவப்படுத்தி தியானம் என்ற நிலைக்கு கொண்டு வர பல படிகளை தாண்டி நாம் வர வேண்டும். பகவான் சொல்ல போகின்றார். பல சாதன படிகளை தாண்டி கொண்டு வந்தால்தான், செய்து தாண்டி வந்தால்தான் தியானம் என்ற சாதனையே நாம் செய்ய முடியும். அதனால தான் நிறைய பேர் தியானம் சொல்லிக் கொடுங்க, தியானம் சொல்லிக்கணும், இப்போ சொல்லிக் கொடுங்க, உடனே சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி சொன்ன நமக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். சரி பரவாயில்ல, அவருக்கு இதையெல்லாம் தெரிய வைத்து 6வது அத்தியாயம் முழுக்க கேட்டு அப்புறம் தான் சொல்லி தரோன்னா அவர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆக என்ன பண்ணிடுறோம், சரி உட்காருப்பா, கொஞ்சம் கடவுளை மனசுல உருவத்தை மனசுல நினைச்சு இந்த ஜெபம் பண்ணிக்கிட்டுருன்னு சொல்லிடுறோம். ஜெபம் என்பது தியானத்துடைய ஒரு அங்கம் தான். ஆக பதஞ்சலி என்ன பண்றார், அவருடைய அஷ்டாங்க யோகத்தில் 7வது அங்கமாகத்தான் தியானத்தை வச்சிருக்கார். நம் மனதை கொண்டே நம் மனதை கட்டுப்படுத்துவது ஒரு விதமான தியானம். கட்டுப்படுத்திய மனதில் ஆத்ம ஞானத்தை தியானிப்பது ஒரு விதமான தியானம். மனதை கருவியாக மாற்றி பழகப் போகின்றோம். காரணம், நாமே மனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நமக்கு வேறுபடுத்தி புரிந்து கொள்வது வாய்ப்பே இல்லாமல் இருக்கின்றது. ஆக இங்கு தியானத்தில் மனதை 2ஆக பிரிக்கின்றோம். மனதை கருவியாக பார்த்து பழகுபவன், கருவியாக பார்ப்பவனாக நாம் இருக்க போகின்றோம். 2வது அந்த மனதை அமைதியும் படுத்துகின்றோம். பிறகு ஆத்ம விஷயத்தை தியானிக்கின்றோம். இதுதான் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா. இவ்விதம் மனதில் 2 நடக்கணும். ஒன்று, மனது நம்முடைய கட்டுக்குள் வர வேண்டும். 2வது மனதில் ஆத்ம தியானம் நடக்க வேண்டும். இல்லைன்னா விஷய தியானம் நடந்துகிட்டு இருக்கும். எல்லாரும் தியானம் பண்றோம், ஒரு நிமிஷம் ஓயறது இல்லை. எதையாவது நினைச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கு. எதனா வேலைகள் பண்ணால், காரியங்கள் பண்ணாலாவது மனசுல அது இது கொஞ்சம் ஈடுபட்டு இருக்கும். இல்லை சொல்லிச்சுன்னா, ஒரு வேலையும் இல்லைன்னு வச்சுக்கோமே, அவ்வளோதான், நம்ம கெட்டு போயிட்டுன்னு அர்த்தம். ஆத்ம தியான விஷயங்கள் இல்லை, உபாசனை இல்லை, ஒரு ஜபம் இல்லை, அல்லது பாராயணம் இல்லை, ஏதோ சில செயல்கள் செய்யல. அதனால தான் ரொம்ப அழகாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருமாராய்ட்டு சொல்லுவார், நீ சும்மா இருக்கிறதோடு ஏதாவது காரியங்களை ஏதாவது செய். கர்ம யோகத்தை தவிர அல்லது செயல்களை தவிர நம்ம தூய்மைப்படுத்துவதற்கு வேறு சாதனமே இல்லை என்கின்றார். சும்மா அப்படியே இருந்தோம்னா ஒன்றுமே நடக்காது. ஏதாவது நம்முடைய மனது ஆரம்ப காலத்தில் தூய்மை அடையணும்னா ஏதாவது காரியங்களை இழுத்து போட்டு செய்தால் தான் நம்ம மனதில் அந்த பக்குவம் வரும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் படிக்கிறதுக்காக மட்டும் வந்து அப்படியே நான்
24 மணி நேரம் இதை தான் பண்ணுவேன்னு சொன்னவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கிறது நேரடியாக கண்ணெதிர்க்க பார்க்கிறோம். மனது அமைதி அடையாமல், மனது பொருந்தாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வளர்ச்சியே இல்லாமல் இருந்து கொண்டிருப்பவர்கள் நாம் பார்க்கின்றோம். ஆகினால கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை எடுத்துக்கொண்டு காரியங்களையும் செய்யணும், கர்ம யோகமாக செய்யணும். அடுத்து இந்த சாதனங்களை நாம் முறையாக ஜபம் செய்வது, தியானம் செய்வது, பிறகு சாஸ்திர வகுப்புகளை கேட்பது, நேரம் இருந்தால் பாராயணங்களை செய்வது, இதெல்லாம் இந்த பாராயண ஜபமெல்லாம் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்த எல்லாம் பண்ணும். அதே நேரத்தில் இந்த கர்ம யோகமானது நம்முடைய மனதை பண்படுத்தும், பக்குவப்படுத்தும். ரெண்டுமே சேர்ந்து செய்யணும். ஆக முதலில் மனதை அடக்குவதே, கட்டுப்படுத்துவதே முதல் தியானம், உபாசனம். கட்டுப்படுத்திய பிற்பாடு ஆத்ம விஷயத்தை தியானிப்பது நிதித்தியாசனம். நம்மிடம் உடல் மனம் என்கின்ற அனாத்மா இருக்கின்றது. ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷமமான மனம் முதலியவைகளுக்கு நாம் செல்ல வேண்டும். ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷமத்துக்கு போனோம். மனம் என்பது ஒரு வஸ்து இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை, கருவி, சூக்ஷமமான கருவி. அதை ஆத்ம தியானத்துக்கு அல்லது மனதை அமைதிப்படுத்தவே நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஆரம்பத்தில் இந்த மனதை நாம் அப்படி பயன்படுத்துவது இயலாததாக இருக்கின்றது. காரணம், அது தன் போக்கில் என்ன போயிட்டே இருக்கு. நம்ம சொல்ற பேச்சை கேட்கறதில்லை. ஆக தியானம் என்பதை ஆரம்பிக்கவே பல படிகள் தேவைப்படுகின்றது. ஒரு சாதகன் ஆரம்பத்திலேயே தியானம் என்ற சாதனத்தை செய்ய முடியாது. பல சாதனங்களை செய்து பிறகுதான் தியானம் என்ற சாதனத்தை நாம் செய்ய முடியும். ஏன் மனது அமர்ணமே, மனது கொஞ்சம் அதாவது மனசு அதுக்கு தயாராகணுமே. கண்மூடி ஒரு கணம் இருக்கு என்றால் பல கர்மங்கள் போராடுது சொல்றாரு. சாதாரண நேரத்தோட மனசு ஒன்றையும் பண்ணல, அது வாட்டிட்டு இருக்கு. கண்ணை மூடி உட்கார்ந்தா தான் முடிஞ்சிச்சு. நம்மள ஒரு நிமிஷம் அப்படி உள்ள இருந்து புறப்பட்டு வருது பாருங்க அந்த வேகம். ஆமா, எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழு நெஞ்சம் புண்ணாக செய்ததுன்னு போதும் பராபரம். பாதுக்கு வந்தெதிர்த்த மல்லரை போல் பார்த்த மனம் ஏதுக்கு கூத்தாடுது எந்தாய் பராபரம். கொல்லித்தேல் கொட்டி குதிக்கின்ற பெய்க்குரங்காய் கள்ளமனம் துள்ளுவது என்கண்டோ பராபரம். மனசனுடைய தன்மை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சும்மா தியானம் பண்ற பேர் வழி கண்ணை மூடி ஒரு இடத்துல அமர்ந்து பாருங்க, அப்பதான் தெரியும். அதுவரை இந்த மனசோட ஆட்டம் நமக்கு தெரியவே தெரியாது. அது போடுற ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டம். ஆக தியானம் என்ற சாதனையின் பலனை நாம் அனுபவிக்கணும்னு சொன்னா இங்கு சொல்லப்படுகின்ற பிற சாதனங்களை செய்துதான் தியானம் என்ற சாதனத்தை செய்து அதன் பலனை நாம் அனுபவிக்க முடியும். அதற்கு பதஞ்சலி மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறார்? பல படிகளை வைத்துள்ளார். 10 நிமிடங்கள் கை கால்களை அசையாமல் இருந்து வைத்திருக்க முடியுதா? தியானத்தில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? தூக்கம் வந்துடும். ஒன்று மனசு அலபாஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா அப்படியே அமைதி பெற்றுவிடும். அமைதி பெற்ற அடுத்த நிமிஷம் என்ன? அவ்வளோதான், சுஷுப்தி அவஸ்தா தான். ஆக உடலையே அமைத்து வைக்க முடியலை சொன்னா மனதை அமர்த்துவது சுலபமாக இல்லை. ஆக பதஞ்சலி மகரிஷி கூறுவது போல 8 படிகளை நாம் பழகினால் செய்தால் தியானத்தில் அமர முடியும். மனக்கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு வரும் சொல்றார். ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்துருக்கார். அந்த படிகளை அஷ்டாங்க யோகம் என்று சொல்லுகின்றார். அஷ்ட சொல்லி சொன்னா 8, அங்கம் சொல்லி சொன்னா படிகள். 8 படிகளை சாதனங்களாக அதை படிப்படியாக சொல்லி கொடுக்கின்றார். இவைகளை முறையாக செய்தால்தான் மற்றவைகளை முறையாக செய்ய முடியும் என்று கூறுகின்றார். முதலில் உள்ள சாதனத்தை செய்து வெற்றி அடைந்தால்தான் அடுத்த சாதனைக்கும் செல்ல முடியும். ஸ்தூலமாக ஆரம்பித்து சூக்ஷமத்துக்கு செல்கின்றார். கடைசி சாதனம்தான் மனதினுடைய முழுமையான அமைதி. அதுக்கு பெயர் தான் என்ன? சமாதி. முதல் படியாக சொல்வது யமக, அடுத்து 2வது நியமக. இந்த 2ம் நாம் செய்ய வேண்டிய செயல்களில் இருக்க வேண்டிய ஒரு ஒழுங்குபாடு, ஒரு முறை. மனதில் அமைதியை ஏற்படுத்தும் இந்த செயல்கள் எல்லாம். ஆகவே நம்முடைய உடலில் இருந்து வரும் செயலில் ஒரு முறைப்பாடு, ஒழுக்கப்பாடு, ஒருமுகப்பாடு ஏற்பட வேண்டும். உடலில் இருந்து வரும் செயலில் ஆக்டிவிட்டிஸ் ஒழுங்குபாடு இல்லை என்றால் உடலில் அமைதி ஏற்படுத்த முடியாது. உடலிலேயே அமைதி ஏற்படுத்த முடியவில்லை என்றால் மனதில் அமைதி இருக்காது. இது எல்லாம் பகவான் பதஞ்சலி யமக என்றத்துல சொல்லிவிடுகின்றார் என்ற விஷயங்களை கீதையிலும் பகவான் இதெல்லாம் சொல்ல போகின்றார். ஆக இங்கு யமக சொன்னா தவிர்க்கப்பட வேண்டியவைகள், டோன்ட்ஸ், தவிர்க்கப்பட வேண்டியவை. அது எத்தனை? அதுவே 5 இருக்கு. அஷ்டாங்க யோகம்னா 8. அதில் முதல்ல இருக்கக்கூடிய யமக என்பதிலேயே 5 இருக்கின்றது. நிறைய இருக்கு, இவர் 5 மட்டும் சொல்லுகின்றார். முதலில் அஹிம்சை, ஹிம்சை கூடாது.
ஆமாம், இங்கு ஹிம்சை கூடாதுன்னா கொல்லாமை அப்படியே எடுத்துக்கொள்கின்றார். அஹிம்சா, ஹிம்சையை தவிர்க்கணும். அஹிம்சையை தவிர்க்கணும் சொல்லி சொன்னால் அர்த்தம் தப்பாகிவிடும். ஆக இங்கு ஹிம்சையை தவிர்க்கணும். தவிர்க்க வேண்டியது என்பதற்கு பதிலாக பின்பற்ற வேண்டியது என்பதாக நாம் பார்க்கலாம். வேதாந்தம் சொல்லுகின்ற மனக்கட்டுப்பாடு வரணும் சொல்லி சொன்னா முதல் சாதனம் அகிம்சை தான். முடிவான சாதனம் அகிம்சையில் தான் முடியும். வேறெங்கு இந்த சாதனத்தை சொல்ல மாட்டார்கள். தியானத்திற்கு அல்லது வேதாந்த சாதனத்துக்கு வந்த மாணவனுக்கு தான் அகிம்சையெல்லாம் சொல்லப்படுகின்றது. மோட்சம் வேண்டுமென்றால் அகிம்சை வேண்டும். மோட்சம் உங்களுக்கு வேணும்னா அகிம்சை வேணும். நீ எதை உலகுக்கு கொடுக்கின்றாயோ அதுதான் உனக்கும் வரும். ஊருக்கு ஹிம்சையை கொடுத்து கொண்டிருந்தால் உனக்கும் ஹிம்சை தான் வரும், மன அமைதி வராது. நீ அமைதியை கொடுத்தால் உனக்கு அமைதி வரும். 3 கருவிகளில் ஹிம்சை நிகழும். என்னென்ன? மனம், வாக்கு, காயம். மனதினால் பிறரை தவறாக நினைப்பது, அதுவே ஒரு ஹிம்சை தான். ஒருவனை திருத்துவது வேறு, பனிஷ்மெண்ட் கொடுக்கறது வேறு, அந்த ஹிம்சை வேறு. அஹிம்சை என்பது நம்முடைய கவன குறைவாலும் துவேஷத்தினாலும் சுயநலத்தினாலும் மற்றவர்களுக்கு நாம் தருவது அது ஹிம்சை, அது கூடாதுன்னு சொல்றாரு. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு போலீஸ் அதிகாரி கூட அகிம்சையை பின்பற்றலாம், டியூட்டியும் ஒழுங்காக பார்க்கலாம். அவர் டியூட்டி பார்க்கணும். எந்த ஒரு மிருகமும் பொழுதுபோக்குக்காக இன்னொரு மிருகத்தை கொள்ளாது. மனிதன் என்ற மிருகம்தான் பொழுதுபோக்குக்காக வேட்டையாடும். அதற்காக அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் இருந்தாங்க. வேட்டைக்கு போனாங்கன்னா மிருகங்கள் நாட்டுக்குள்ள பயிரெல்லாம் வீணாக்கிவிடும் என்பதற்காக செல்வார்கள். அது ராஜாக்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு கடமை, அது வேற, தனி மனிதனுக்கு இல்லை. ஆக மேலும் மனிதனுக்கு வேண்டுமென்றே பிறரை ஹிம்சை செய்கின்ற அல்லது ஹிம்சை செய்து மகிழ்கின்ற சுபாவம், சேடிஸ்ட் சொல்றாங்க பாருங்க, அது இருக்கு. சில சமயம் தேவையில்லாமல் சில பேருக்கு ஆறுதல் சொல்றது கூட ஒரு ஹிம்சை தான். சில நேரத்தில் ஆறுதல் சொல்ற பேர் வழி சிலருக்கு ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு, அதுவே ஒரு ஹிம்சை தான். ஏதோ உடம்பு முடியாமல் போனோமா பார்த்தோமா 2 நிமிஷத்தில் அவங்க சொல்லிட்டு ஒரு விசேஷமாக அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு திரும்பி வந்துடணும். ஆக இப்படிப்பட்ட சுபாவமான இடைஞ்சல் செய்கின்ற குணங்களிலிருந்து செயல்களிலிருந்து நம்மை விடுபட வைத்துக் கொள்வது விடுபடல் அகிம்சை. புலால் உண்பது, ஆமாம், கொள்ளான் புலால் மறுத்தானே எல்லா உலகம் கை கூப்பி தொழுன்னு சொல்றார். நமக்கு வேறு உணவு உண்பதற்கு கிடைக்கும் பொழுது மாமிச உணவை தவிர்ப்பதுதான் தர்மமாகும். கொல்லா விரதம் ஒன்று கொண்டாரை நல்லார் மற்றல்லாதோர் யாரோ அறியேன் பராபரமே சொல்வார். கொல்லாமை எவ்வளவு குணக்கேட்டு நீக்குன்னு சொல்றார். கொல்லாமை எத்தனை குணக்கேட்டு நீக்கு, அதில் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றார். அதையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்க எல்லாருக்கும் சொல்வது நிச்சய பராபரம், இதெல்லாம் தாய்மன்னர் வார்த்தைகள். அடுத்து சத்தியம், பொய் தவிர்க்கப்பட வேண்டும். சத்தியம் சொல்ற வார்த்தைக்கு அழகான ஒரு விளக்கம், பொய் தவிர்க்கப்பட வேண்டும். உண்மையை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கணும் அர்த்தம் இல்லை, பேசுவது உண்மையாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையெல்லாம் பேசுகிற அவசியம் இல்லை, ஆனால் பேசுவது உண்மையாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க நான் யதார்த்தவாதி அப்படி சொல்லி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. மனதில் உள்ளது எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது. சில சமயம் சில உண்மைகள் மறைக்கப்படலாம். எப்பொழுது ஒருவருக்கு ஒரு உண்மையை சொன்னால் அதை வாங்கும் அளவிற்கு தகுதி இல்லையோ சக்தி இல்லையோ அது மறைக்கப்படலாம். அப்பொழுது அது பொய் இல்லை, ஏன்னா அவருக்கு அதை வாங்கிக்கிறதுக்கு சக்தி இல்லை. ஆனால் நம்முடைய சுயநலத்துக்காக பிறரை ஏமாற்ற பொய் பேசக்கூடாது, சொந்த பலனுக்காக அந்த பொய்யை சொல்லக்கூடாது. சில சூழ்நிலையில் பொய் சொல்லி நல்லதை செய்யலாம் அல்லது நல்லது நடந்தால் அப்பொழுது அது பொய் இல்லை. அதை பற்றி இங்கே நம்ம பேசலை. அதனால எது உண்மையோ அதை பேசி பழகும், பேசுறது உண்மையாக இருக்கட்டும். பொய்யும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கம்னு சொன்னார். பொய் பேசக்கூடாது என்பதற்கு தியானத்துக்கு என்ன சம்பந்தம், ஏன் எதை எடுத்து இந்த இடத்துல பேசுறா சொன்னார், ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். பொய் பேசிவிட்டு தியானத்துக்கு உட்காந்து பாருங்க, முடியுமாண்ணா? முடியவே முடியாது. அது நம்ம உள்ளத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு சிரமப்பட்டு உண்மையை பேசிவிட்டு தியானத்தில் உட்காந்து பாருங்க, எவ்வளோ ஃப்ரீயாக இருப்பீங்க தெரியும். ஆக நம்முடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும் நாம் அமர்ந்து செய்கின்ற தியான நேரமாகிய 15-20 நிமிடங்களிலே அது எல்லாம் வெளிப்படும். நம்முடைய செயலும் சொல்லும். அதனால தான் சொல்லுவாங்க 23 மணி நேரம் உடைய செயல் சொல் வாழ்க்கை முறை எப்படி இருந்ததோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் உன்னுடைய 15 நிமிடம் 20 நிமிட தியானத்தினுடைய வெளிப்பாடு.
23.5 மணி நேரம் முறையாக வாழ்ந்திருந்தால் அமர்ந்து உட்கார்ந்து தியானம் பண்ணோம்னா 15 நிமிடத்தில் தியானம் தான் நடக்கும், இல்லைன்னா வேற எதேதோ நடந்துகிட்டு இருக்கும், யாரோ வந்து போவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதை. வாழ்க்கை எப்படி வச்சிருக்குமோ அது அப்படித்தான் ஒரு தியானம், மனதோட வெளிப்பாடு இருக்கும்ன்ற. ஆக இங்கே சத்தியம் என்றால் பொய்யை தவிர்த்தல் வேண்டும். அடுத்து 3வது அஸ்தேயம். ஸ்தேயம் சொல்லி சொன்னா திருடுதல் சொல்லி அர்த்தம். அஸ்தேயம் என்றால் பிறர் பொருளை திருடாமல் இருத்தல். உள்ளத்தாலும் கல்வோம் எண்ணில், மனசுல கூட நினைக்கூடாதுன்னு சொல்றார். அந்த அளவிற்கு லஞ்சம் வாங்காமல் இருத்தல், கல்லாமை, கொலை களவு கல்காமும் கோபம் விட்டால் என்று மலை இலக்கான இன்னருள் தான் வாய்க்கும் பராபரமே சொல்றார். ஆக அஸ்தேயம். அடுத்து 4வது பிரம்மச்சரியம். எந்தெந்த வாழ்க்கை முறையில் இருக்காங்களோ அந்தந்த வாழ்க்கை முறையில் உள்ள நியமங்களை கடைபிடிப்பது. உடல் ஒழுக்கம் அது ரொம்ப முக்கியமாக சொல்றார். இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமான போகத்தில் ஈடுபடாமல் இருத்தல் எப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து 5வது அபரிகிருகம், பொருள் மிக படையாமை. பொருள் மிக படையாமை என்றால் தேவையான அளவு மட்டுமே வைத்திருத்தல். தேவைக்கு மேல் பொருள் இருந்தால் நம் மனதை அது சிதறடிக்கும் சொல்றார். நம்முடைய அழிவுக்கு கூட அது காரணமாகும் சொல்றார். தேவையான பொருள்களுடன் மட்டும் வாழ்வது ஒரு தவம் தான். இதெல்லாம் யாருக்கு சொல்றாங்க? வேதாந்தம் படிப்பதற்காக மோட்சத்துக்கு முயற்சி செய்பவனுக்கு சொல்லுகின்ற விஷயங்கள் இதெல்லாம். அதனால தான் பாருங்க, தியானம் செய்கிற பேர் வழி எங்கே போனாலும் ஒரு அமைதியான இடத்துக்கு போகணும்னு சொல்லிச்சுன்னா அதிகமான பொருள்கள் எல்லாம் நம்முடைய கையில், கழுத்தில், காதில் அதெல்லாம் போட்டுட்டு சென்றோன்னு சொல்லி வச்சுக்கோமே. ஒரு விலை உயர்ந்த செருப்பை வாங்கிட்டு போட்டுட்டு இருக்கோம், அதை எங்கேயோ விட்டுட்டு இருப்போம். ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் உட்காருவோம். அப்போ என்னத்திற்கு ஞாபகம் வரும்? அந்த செருப்பு ஞாபகம் வரும். யாருன்னா போட்டு போயிட்டு என்ன பண்ணுறது? அப்புறம் யாரையும் நம்ம கையில் இருந்து கழட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது? நம்ம பையில் வச்சுருக்க பையை பக்கத்தில் வச்சு அது கூட தான் பர்ஸு இருக்கும், செல்ஃபோன் இருக்கும். அது யாரும் எடுத்துகிட்டு போயிட்டு அதை கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்போ என்ன பண்ண? தியானம் பண்ண மாட்டோம். தியானம் நடக்கும், இதெல்லாம் குறித்து தான் நடக்கும். இதுதான் தியானமாக இருக்கும். அதான் ஒரு குருநாதர் சிஷ்யர் வீட்டுக்கு வந்தாராம். சிஷ்யர் வீட்டுக்கு வர வந்து வீட்டில் சொன்னால் அவர் இது பூஜை அறையில் இருக்கா. சரி இருக்கட்டும் சொல்லி உட்காந்துருந்தார். அப்புறம் பூஜையை முடிச்சு சிஷ்யர் வந்தார். சுவாமிஜி எப்போ வந்தீங்க சாமி சொல்லியிருக்கலாம். அப்போ தான் சொன்னார், நீ உன்னுடைய வியாபாரத்தில் இந்த பிஸ்னஸ் சம்மந்தம் இதை நினச்சிக்கிட்டு இருந்த பாரு, அந்த நேரத்தை வந்தேன்னாராம். இதெல்லாம் இயற்கையாக இருக்கிறது தான், எல்லாருமே அதில் தான், யாரையும் குறை சொல்கிறது இல்லை. ஆக இவைகளை எல்லாம் எந்த அளவுக்கு பின்பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பின்பற்றுதல் வேண்டும். தியானம் யாருக்கு கை கூட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் இந்த 5ஐயும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியம். இந்த 5 ரொம்ப முக்கியம் சொல்றார். பொருள் மிக படையாமை. இந்த டால்ஸ்டாயில் ஒரு கதை ஒன்று வரும். ஒரு விவசாயி ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக நல்லா முழு நிறைய வாழ்ந்து அதை பார்த்த ஒரு ராட்சச தேவதைக்கு அது பொறுக்கலையாம். அந்த விவசாயி எப்படியாவது மனசை கெடுத்து அவனை வேற மாதிரி ஆக்கி நான் மன நிம்மதியை குலைக்கணும்னு நினச்சிதான் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி தேவதையாக ஒன்று அனுப்பிச்சான். அவன் என்ன செய்தாலும் அவன் ஒன்றையும் பண்ணுவான். அவன் விவசாயி. ஆமாம், அங்கெல்லாம் பார்லி தானே அதிகமாக அது விளைய வச்சுக்கிட்டு இருக்கிறான். தேவையான விளைய வச்சு விற்றுட்டு தானே வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அமைதியாக சந்தோஷமாக இருக்கான். எந்த வகையில் பார்த்தாலும் அவனோட சந்தோஷத்தை குறைக்க முடியல, அவனுடைய மனசை சிதைக்க முடியல. யார் எந்த தேவதையை குட்டி தேவதையை அனுப்புனா ஒன்றும் பண்ண முடியல. கடைசி அவன் அந்த பெரிய தேவதையே வந்துடுச்சான். வந்துட்டு என்ன பண்ணலாம் பார்த்தாராம். சரி, அவன் பயிர் பண்ண நிலத்தில் அதிகமாக விளைச்சலை கொடுத்துட்டாராம். ஒரு தடவை 2 தடவை இல்லை, தொடர்ந்து விளைச்சல் அதிகம் கொடுக்க அவன் என்ன பண்ண, அதிகம் வளைஞ்சு என்ன பண்ணுறது, அதை கொண்டு விற்றான். அதனால் சில பொருட்களை வாங்கினான். அப்புறம் அந்த செல்வமே அவன் என்ன படித்தான், மன அமைதியை கெடுத்து வீணாக்கிடுச்சுன்னு சொல்லுவான். இது ஒரு குட்டி கதை, டால்ஸ்டாய் கதை. இது உண்மை தான். அதை எண்ணணும், அதை வைக்கணும், இந்த பேங்க்கில் போடுறது எந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அது இந்த வந்துச்சா, இது போட்டோமா, அதை போட்டோமா, இதை பண்ணோமா, இதை எவ்வளோ இருக்குது. ஆக நிறைய பணம் இருந்தால் தான் நிறைய பாவம் பண்ண முடியும். நமக்கே கூட நிறைய பணம் வந்துட்டு வச்சுங்களேன், அடுத்த வகுப்புக்கு வரமாட்டோம். நிறைய இல்லைன்னா என்ன, கடவுள் நம்ம மீது அன்பு வச்சிருக்காருன்னு அர்த்தமா. தேவையான அளவு கொடுத்து நிறைய கொடுக்கலன்னா கடவுள் நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லைன்னா முழு அன்பு நம்ம மேலே வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆமாங்க, கடவுள் இடத்துல போய் அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, அப்படி கொடுக்கல, இப்படி கொடுக்கல கேட்குறோமே. அது நம்முடைய வாழ்க்கை சௌகரியத்தையும் சிலது வேணும் கேட்குறது தப்பே இல்லை. அது வேணும், அதெல்லாம் இருந்தால் அமைதியாக உட்காந்து எனக்கு அடுத்த வேலை சாப்பாடு நமக்கு கேரண்டின்றதுனால இங்கே உட்காந்து வகுப்பு கேட்குறோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், எங்கன்னா அதுக்காக தேடுதலுக்கு போயிடுவோம். அதெல்லாம் வேணும், அடிப்படை விஷயங்கள் பற்றி சொல்லலை. ஆக இந்த 5 யமாக. அடுத்து நியமாக, கடைபிடிக்க வேண்டியது டூஸ். முந்தி பார்த்து டோன்ட்ஸ், இப்போ டூஸ். முயற்சியுடன் அடையப்பட வேண்டிய 5. முதல்ல சொல்றார் சௌச்சம், தூய்மை.
நம்ம அந்த பண்புகளோட பார்த்துட்டு இருக்கோம். பகவான் 13வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தை சௌச்சம் சொல்லி சொன்னார், தூய்மை. ஏன்னா நம்ம அப்படி இருக்க முடியாது, இருக்க மாட்டோம். அதனால சொல்கிறார் என்ன தூய்மை, உடல் தூய்மை, டெய்லி குளிக்கணும். ரொம்ப நீங்கள் சொஃபிஸ்டிகேட்டட் விஷயத்தை சொல்கிறீங்களே சுவாமி, டெய்லி குளிக்கணும்னா ஆகிற காரியம். டெய்லி சன்னியாசிகளுக்கு 3 வேளை குளிக்கணும், 5 வேளை குளிக்கணும்னு சொல்லியிருக்கு. அட்லீஸ்ட் 2 வேளையாக குறைஞ்சபட்சம் குளிக்கணும். குளிக்கலன்னா என்ன தெரியுமா பெரிய நன்மை, நம்ம பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. நல்லதாக போச்சு. ஆக சௌசம் சொல்லிச்சுன்னா தூய்மை, உடல் தூய்மை, நாம் அணுகின்ற உடையும் தூய்மையாக இருக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. நல்ல அழகான வார்த்தை பாருங்க. அப்புறம் வீடு சுத்தமாக இருக்கணும், சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கணும். அசுத்தமான இடத்துல தியானமே வராது. தூய்மையான ஒரு இடத்த பாருங்க, மனசு தானே அமைதி அடையும். ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு வீட்டை கோயில் மாதிரி வைத்திருக்குங்கன்னு சொல்லி சொன்னார். நான் அப்படிலாம் வைக்க மாட்டேன்னு சொன்னார் அவர். ஏன்னா கோயில் நிலைனா அப்படி இருக்குன்னார். கோயில் அவ்வளோ தூய்மை. ஆக வீடுகள்லேயே கூட முன்புறம் தூய்மையாக இருக்கும், பின்புறத்தில் ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுருப்போம். அது டிவி, டெய்லி டிவி பார்ப்போம், அந்த ஸ்க்ரீனை தொடச்சிருக்க மாட்டோம். பின்பக்கம் பார்த்தா அவ்வளோ அழுக்கு இருக்கும். ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுவோம், அதில் அவ்வளோ அழுக்கு இருக்கும் பின்பக்கம் பார்த்தா. அதை நம்ம என்ன உபயோகப்படுத்தணுமோ அதெல்லாம் கொஞ்சம் மெனக்கடணும். ஒரு தூய்மையாக்குறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், அதுக்கான சில பொருள்களை வாங்கணும். அதெல்லாம் இருக்கிறது இல்லை நமக்கு. இன்னொன்று கூட இருக்குது, நம்ம புத்தகம் கொண்டு வர பை கூட தூய்மையாக இருக்கணும், புத்தகம் கூட அழுக்கு இல்லாமல் இருக்கணும், அட்டை போட்டு நீட்டாக இருக்குதா பார்க்கணும். இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் இதெல்லாம் அமையும். ஆக உடல், மனம், சுற்றுப்புறம், நம்முடைய நகம், நம்முடைய முடி, இதெல்லாம் கூட கால்கள், கை கால்கள் எல்லாம் கொண்டு வர பை, புஸ்தகம் முதல் கொண்டு எல்லாம் தூய்மையாக இருக்கணும். நம்முடைய தெருவும் கூட தூய்மையாக இருப்பதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும். நாம் அந்த தெருவை தூய்மை இல்லாத பண்ணாமல் இருந்தால் சரி, கெடுக்காமல் இருந்தால் சரி. சௌச்சம். அடுத்து 2வது சந்தோஷம். நம்மிடம் இருப்பதில் திருப்தி அடைதல், கண்டென்ட்மெண்ட் சொல்கிறாங்க. கண்டென்ட், பதவி, பொருள், வாழ்க்கை தரம், உறவுகள், சூழ்நிலைகளில் திருப்தி அடைதல். என்ன கொடுத்துருக்காரோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு முயற்சி பண்ணலாம், ஆனால் திருப்தியோடு முயற்சி பண்ணணும். ஆமாம், திருப்தியாக இருக்கணும், கிடைச்சது திருப்தி. அதுக்கு மேலே முயற்சி பண்ணணும், அது வேற விஷயம். போதும் என்னும் மனநிலை, எது வாய்த்திருக்கின்றது அதில் திருப்தி. ஆனால் எல்லோருக்கும் இது இல்லை என்பதனால இங்கே சொல்கிறார், போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொன்னாங்க. பொன் பண்ணுறதுக்காக இது ரசவாதெல்லாம் போகாது, என்ன இருக்கோ அதுவே உனக்கு போதும்னு சொல்கிறார். புத்தர் ஒரு வார்த்தை சொன்னார், இன்னொரு ராஜாட்ட, பக்கத்து ராஜாட்ட, அப்பாவுக்கு ஃப்ரெண்ட் இடத்துல, ஏன் கண்ணு இது போல் நீ சன்னியாசியாக போயிட்டு உனக்கு வேணும், என் நாட்டை கூட கொடுத்துருப்பேன்னு சொன்னார். அப்போ சொன்னாராம், ராஜா எப்பொழுதும் சிரித்து கொண்டும் இருப்பதில்லை, பிச்சைக்காரன் எப்பொழுதும் அழுதுகிட்டே இருக்கிறதில்லை. ராஜா அழுகின்ற காலமும் வரும், பிச்சைக்காரன் சிரிக்கின்ற காலமும் வரும்னார். ஒரு கண்டென்ட், ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆகவே மனநிலை, நம்முடைய அமைதியான ஆனந்தமான மனநிலையை, திருப்தியை பொருள்கள் நிர்ணயிப்பதில்லை. ஆக ஒருவர் எந்த நிலையில் இருக்கின்றாரோ அதில் திருப்தி அடைதல். 3வது தவம். தவம் என்றால் குறிப்பாக இங்கு விரதங்கள், குறிப்பாக இங்கு சொல்லுகின்றார் உணவில் கட்டுப்பாடு, ஃபாஸ்டிங் சொல்றார். உணவில் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். எந்த போகங்களுக்கும் அடிமையாகாமல் இருத்தல், அவருடைய உடல்வாகு செயல்களுக்கேற்ப உணவு கட்டுப்பாடு முதலியன தேவை. யாத்திரை, மௌனம், பாராயணம், ஜபம், தன்னைத்தான் வருத்தி கொள்வது, இதெல்லாம் தவம் என்ற வார்த்தையை சொல்லுகின்றார். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், அப்படி ஒரு வார்த்தை சொல்றார். அடுத்து தவத்துடைய முடிவில் நம்முடைய ஆற்றலும் சக்தியும் பெருகி இருக்கணும், சக்தி உள்ளவர்களாக இது ஆக்கி இருக்கணும். அதனால தான் அநாசகேன தபசா, அநாசகேன தபசா, நம்மை நாசம் செய்து கொள்ளாதது, நாம் சக்தி உடையவர்களாகி இருப்பது தவத்தின் முடிவில். அப்படிப்பட்ட தவத்தை மேற்கொள்ளணும்னு சொல்றார். திருக்குறள்ல தவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கணும், அதை கொண்டு பார்க்கலாம். அடுத்து 4வது சுவாத்தியாயக, சாஸ்திரத்தை படித்தல், ரீடிங் ஹேபிட் இருக்கணும். டிவி வந்த பிற்பாடு ரீடிங் ஹேபிட் போயிடுச்சு, சீயிங் ஹேபிட் தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. நல்ல விஷயங்களை படித்தல், பெரியவரோட வாழ்க்கை வரலாறுகளை படித்தல். பெரியவர்களை வரலாறு படித்தால் என்ன ஆகுன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை அனுபவம் அது நமக்கு கிடைக்கும். அவர்கள் வாழ்ந்து பெற்ற அனுபவம் நாம் வாழாமலேயே அந்த அனுபவத்தை பெற்று விடலாம். ரொம்ப முக்கியம். அந்த படிப்பினை அறிவு நமக்கு கிடைத்து விடுகின்றது. 200 வருடம் வாழ்ந்து பெறும் அனுபவ அறிவு படிக்கிறதுனால 30-40 வயதிலேயே பெற்றிடலாம் சொல்றாரு. 200 வருடம் ஒரு பெரிய விஷயம்தான். அப்படிப்பு ஒருவனை மேலோனாக்கும், முழுமையாக்கும், நிறைவை கொடுக்கும். ஆகவே சுவாத்தியாயம்,
சுவாத்தியாயம் ந பிரமதி தவ்யம், வாழ்க்கையில் நீ படிப்பதிலிருந்து தவறி விடாது. தைத்திரிய உபநிஷத்துல மாணவனுக்கு படிச்சுட்டு போற மாணவனுக்கு குருநாதர் சொல்ற அந்த கான்வகேஷன் சொல்ற அவ்வளவு விஷயங்களும் அதுல இருக்கு. ஆமா, சொல்லி அனுப்புறார். சுவாத்தியாயம் ந பிரமதி தவ்யம், வாழ்க்கை முழுக்க படிக்கணும். படிப்பது நிறைய விஷயம் இருக்கு. படிப்பு என்பது கல்லூரி அல்லது சர்வ கலாசாலை யூனிவர்சிட்டியிலே மட்டும் முடிஞ்சிச்சு, அதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லி நினைக்காது. கற்பவை கற்கணும், கற்ற பின்புதான் நிற்க முடியும். கற்பவை கற்க நிற்க சொல்லி சொன்னார். இந்த கற்க கசடர அந்த குரல்ல சிரவணமன நிதித்தியாசனத்தை வச்சுட்டாருன்றார். ரொம்ப அருமையான விஷயம். கற்க படி, சிரவணம் பண்ணு. கசடர கற்க, சந்தேகம் இல்லாதபடி மனநம் வந்துடுச்சு. நிற்க அதற்கு தக நிதித்தியாசனம் சொல்லிட்டார். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதனால சிரவண மன நிதித்தியாசனம் ஒரே குரல்ல திருவள்ளுவர் சொல்லிட்டார் சொல்றது. நல்லா அழகா இருக்கு அந்த கருத்து. அடுத்து கற்று நாம் அடங்கணும். படிச்சோன்னு சொல்லி சொன்னா மனதில் அமைதி வந்திருக்கணும், அடங்கணும். கேட்டாலும் கூட மனசு அடக்கம் பெறணும். அடுத்து 5வது ஈஸ்வர பிரணிதானம், பகவானை வழிபடுதல். நம்முடைய வாழ்க்கை அன்றாடம் இறை வழிபாட்டுடன் வாழ்க்கையை துவங்கணும், இறை வழிபாட்டோடு வாழ்க்கையை முடிக்கணும். நியமப்படி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நமக்கு தெரியலனாலும் பரவாயில்லை. கல்லாதே நானாலும் கற்றுணர்ந்த மெய்யடியார் சொல்லாலே நின்று தொடர்வேன்னு சொல்றார். தாய் இன்னும் படிக்கல, ஆனால் பெரியவங்களாம் வாழ்ந்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க, அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. நம்ம தேசத்துல நிறைய இந்த வாழ்க்கை முறை கல்வியை நம்முடைய வீட்டில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரியவங்க அத்தை மாமா இல்லையா அவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன, அவங்க அப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்க்கை நமக்கு பாடமாக இருந்தது. இன்னைக்கு அவங்களுக்கே தெரியல என்ன பண்ணுறோம். ஒரு பாட்டி இருந்துருதுன்னா அந்த வீட்டில் அந்த குழந்தைங்களுக்கு அருமையாக அந்த குடும்ப சம்ஸ்காரம் வந்துடும். இப்போ தான் பாட்டியை வேண்டான்னு தெரித்துடுறது. ஆக நியமப்படி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, யோக சாஸ்திர முறையில் மனக்கட்டுப்பாடு முதலிய டெக்னிக்கல் இதெல்லாம் பேசி சில பேர் என்ன பண்ணுறாங்க, யோக சாஸ்திரத்தில் அல்லது மற்ற விஷயத்தில் ரொம்ப டெக்னிக்கலாக பேசி பகவானை மறந்து விடுவார்கள். அது இல்லை. யோக சூத்திரத்தை எழுதிய பதஞ்சலி சொல்கின்ற ஈஸ்வர பிரணிதானம், இறை வழிபாடு வேண்டும். ஆக இந்த யமக 5 நியமக 5 தான் நாம் நம்முடைய சாதனங்களை ஆரம்பிக்க வேண்டும். இதில் தான் நம்முடைய வாழ்க்கை துவங்க வேண்டும். மனதை கட்டுப்படுத்தி தியானம் செய்து தகுதியை பெற்று ஞானத்தை பெற்று சிரவண மனனம் செய்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நாம் விரும்பினால் நம்முடைய வாழ்க்கை இதில் தான் துவங்க வேண்டும் என்று சொல்கின்றார். இதில் தான் துவங்கணும். யமக சொல்லி சொன்ன அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்ரகம். நியமக என்பதில் சௌச்சம், தூய்மை, சந்தோஷம் நமக்கு தெரியும். 3வது தவம், 4வது சுவாத்தியாயம், 5வது ஈஸ்வர பிரணிதான். தாய்மன்னர் பாடல்ல மறுமலை சோலை சேரி நன்னீர் அந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏமமாதி மார்க்கத்தில் நின்று கொண்டு இப்படி சொல்லுவார். இந்த பதஞ்சலி யோக சூத்திர கருத்து ரொம்ப அழகாக சொல்லுவார், பார்க்கலாம். அடுத்து 3வது படி. இதில் பதஞ்சலி அஷ்டாங்க யோகத்தை ஏம நியமம் 1 5 பார்த்தோம். அடுத்து 3வதாக உள்ளது ஆசனம், உடலுக்கான பயிற்சிகள். யம நியம அதெல்லாம் என்ன, உடலில் வருகின்ற செயலுக்கான பயிற்சிகள், அதில் ஒழுங்கை ஏற்படுத்தி கொள்ளுதல். பிறகு இந்த உடலுக்கு அன்னமய கோஷம் இருக்கு, அதை சரி செய்ய சொல்லி கொடுக்கின்றார். உடல் ஆரோக்கியமா இருக்கணுமே, உடல் தானே கழு தர்ம சாதனம் சொல்றாங்க. தர்மத்தை செய்வதற்கும் ஒழுக்கமா வாழ்வதற்கும் நல்ல செயல்கள் செய்வதற்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கணுமே. பிறகு சண்டை போடுறதுக்காக இல்லை, அந்த ஆரோக்கியம் நமக்கு இல்லைன்னா பரவாயில்லை. ஆமாம், இதில் கூட காலத்துக்கு ஏற்றாற் போல பலதும் வந்திருக்கின்றது. இப்பொழுது இதில் கவனமாக இருக்கணும். ஆக முதல் 2 சாதனத்தை பிற்பாடு தான் ஆசனம், இயம நியமத்து பிற்பாடு தான் ஆசனம். அந்த காலத்தில் யோகாசனம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னே வாத்தியாரெலாம் எங்களுக்காக சொல்லிக் கொடுக்கும்போது காஃபி குடிக்கக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். சிறு வயசில் போனால் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி இருக்கும், நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா மாடர்ன் ஆகிடுச்சு. சில இந்த வார்ம் அப் எக்ஸசைஸை சொல்லி கொடுத்துட்டு அதுவே யோகாசனம் சொல்லிடுறாங்க. கொஞ்சம் அதிகமாக உடலை வளைக்கிறதுனா வரமாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, சிம்பிளாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப டைல்யூட் பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே. ஆக ஒழுங்குபாடு இல்லாத ஆசனம் செய்தால் கேடு வரலாம். ஒரு யோகாசன ஆசிரியர் நான் வெஜிடேரியன் சாப்பிடவே கூடாது, அப்போ தான் யோகாசனம் செய்ய சொல்லித்தர, இல்லை போயிடுன்னுட்டார். பழக்கம் இருந்தால் விட்டுட்டு வான்னு சொன்னார். பல பேருக்கு சொல்லி கொடுத்தாரு சொன்னார். நமக்கெல்லாம் அவங்க சொல்கிற கண்டிஷன்லாம் ரொம்ப நமக்கு ஏற்புடையதாக இருக்கிறதுனால பழகிக்கிட்டோம். அப்போவே பழகிக்கிட்டோம். சில பேருக்கு முடியல. ஆனால் ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி இது.
இந்த தேசத்துடைய சொந்தமான அற்புதமான ஒரு கலை ஆரோக்கியமாக இருப்பதற்கு, அதிகமான பொருட்செலவில்லாமல் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அற்புதமான ஒரு உடற்பயிற்சி கலை தான் இந்த யோகாசனம். அதனால யோகா கத்துக்கிறன்றத விட யோகா ஆசனங்கள் தான் சொல்லணும். யோகா என்பது பொதுவான ஒரு சொல். யோகா கிளாஸ் போறேன் எல்லாம் சேர்ந்தது தான் யோகா. இங்க யோகா ஆசனம். ஆக முறையாக சொல்லித் தருவதற்கு பயிற்சி பெறணும். அதுவும் கூட ஒரு குரு இருந்து தான் யோகாசன பயிற்சி பண்ணணும். ஏனென்றால் எப்போ மூச்சு உள்ள இருக்கணும், எப்போ வெளியே விடணும், இதெல்லாம் இருக்கு. மூச்சோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. மூச்சை வெளியே விடுற நேரத்துல எப்படி இருக்கணும், உள்ள இருக்கும்போது எப்படி இருக்கணும். ஆமா, மூச்சை உள்ள வச்சுக்கிட்டு சிலதான் செய்யக்கூடாது. செய்தோம்னா உடலுக்கு வேற மாதிரி கேடு வந்துடும். வரிசையா சிஸ்டமேட்டிக்கான்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இன்னைக்கு எல்லாமே இல்லாதான் சொல்லி கொடுக்குறான்னு நிறைய இடத்துல பார்க்குறேன். சரி, அதுவும் பயனளிக்கதான், சரி விட்டுற வேண்டியது. ஆக முறையாக பயிற்சி செய்து சொல்லி தருவவர்களை கற்றுக்கணும். அப்படி இல்லை என்றால் ஒழுங்காக வாக்கிங்காவது போகலாம். வாக்கிங் போகணும். ஆக 6வது அத்தியாயம் படித்த பிற்பாடு நிறைய பேருக்கு உடல் உணவு முதலீட்டுலாம் ஆர்வம் வந்துடும். பிற்பாடு பகவத்கீதை வகுப்புக்கு வரமாட்டாங்க. அடுத்து 4வது பிராணாயாமம். 4வது அத்தியாயத்தையும் பார்த்திருக்கணும். ஸ்தூல உடலிலிருந்து சூக்ஷமான பிராணனுக்கு செல்லுகின்றார். பிராணன் என்பது நம்முடைய மூச்சு காற்று. அது ஒழுங்குபாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். முறையாக செய்யணும். உடல் மனம் கட்டுப்படுவதற்கு நல்ல சாதனம் பிராணாயாமம். ஏன் எப்படி என்றால், அன்னமய கோஷத்துக்கும் மனோமய கோஷத்துக்கும் இடையில் உள்ளது பிராணமய கோஷம். இந்த 5 கோஷங்கள்ல அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம். அப்ப அன்னமய கோஷத்துக்கும் மனோமய கோஷத்துக்கும் இன்பிட்வீனா இருக்கிறது என்ன? பிராணமய கோஷம். பிராணன் ஒழுங்கானால் உடலும் மனமும் அமைதியை அடையும். பிராணனை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தலாம், ஆரோக்கியமாக இருக்கும். இவைகளை முறையாக செய்ய வேண்டும். பிராணாயாமம் செய்ய உடல் அமைப்பு முறை, ஆரோக்கியம், உணவு பழக்கங்கள், சுற்றுப்புற சூழல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல டஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல, ஒரு என்வைரன்மெண்ட் சரியா இல்லாத இடத்துல, தூசா பறக்கிற இடத்துல உட்காந்து பிராணாயாமம் செய்யற பேர் வழின்னு மூச்சை நன்கு இழுத்து என்ன பண்ணுவோம், இருக்க தூசெல்லாம் எடுத்து நுரையீரலுக்குள்ள விட்டுடுவோம். அது நன்மையை தரது பதிலாக தீமையை தருது. கால நேரத்தை செய்யணும், தூசு இல்லாத இடத்த பார்க்க செய்யணும். இங்கெல்லாம் இருக்கிற இடம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. பொதுவாக அந்த தொழிற்சாலை நிறைந்த இடத்துல குடியிருக்கணும் என்ன பண்ணுவாங்கப்பா, அதெல்லாம் இருக்குது. ஆக ஆரோக்கியமாக இதெல்லாம் ஒழுங்காக செய்யணும், ஆரோக்கியமாக இருக்கும். ஆக பிராணனை கட்டுப்படுத்தும் மூலமாக உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் முறையாக செய்யணும். பிராணாயாமம் செய்ய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், உணவு கட்டுப்பாடு முக்கியம், உறக்கம் முக்கியம். இவைகள் சரியாக இருந்தால்தான் தூய காற்றுள்ள இடம், அது ரொம்ப முக்கியம். இவைகள் சரியாக இருந்தால் பிராணாயாமம் செய்யலாம். இல்லை என்றால் பிரச்சனை வரும். அதோட செய்யாது இருக்கிறது நல்லது. ஆர்வம் உள்ளவர்கள் முறையாக சொல்லி கொடுப்பவர்களை அணுகி தெரிந்து கொள்ளலாம். இல்லை என்றால் அமைதியாக நடைப்பயிற்சி பழகலாம். அடுத்து 5வது பிரத்யாகாரம். ஞான இந்திரிய ஒழுக்கம். ஞானேந்திரிய ஒழுக்கம். உடலிலிருந்து பிராணனுக்கு வந்தார், பிறகு மனதுக்கு போவதற்கு முன்பாக அறிவு கருவிகள் என்று சொல்லப்படுகின்ற ஞானேந்திரியங்களுக்கு வருகின்றார். உடல் ஆரோக்கியமாக இருக்க நல்ல உணவு வேண்டும். உள்ளம் ஆரோக்கியமாக இருக்க உள்ளத்திற்கு 5 ஞானேந்திரியங்கள் வழியாக நாம் கொடுக்கின்ற உணவு என்னென்ன ஞானேந்திரியங்கள்? கண், காது, மூக்கு, நாக்கு, தொட்டுணரும் தோல் பகுதி, இதெல்லாம் அறிவை தரும் கருவிகள். இதன் மூலமாக நாம் தருகின்ற உணவை பொறுத்து தான் மனதுடைய ஆரோக்கியம் இருக்கு. அது சரியா தரணும். 5 அறிவு கருவிகள் மூலமாக அசுத்தமான உணவை தராமல் இருக்க வேண்டும். உள்ளம் சரியாக இல்லை என்றால் என்ன ஆகும்? ரொம்ப அழகா சொன்னார். எஸ்கலேட்டர் அழுத்தி கொண்டு பிரேக்கை போட்டால் எப்படி அப்படி இருக்குன்னு சொன்னார். 5 அறிவு கருவிகள் திருவங்க மாலையில கண்கால் காண்மீன்களை சொன்னது போல கொடுக்குற விஷயம். அதுக்காக நல்ல விஷயத்தை பார்க்கணும், நல்லதை செய்யணும், நல்லது இருக்கணும், நல்ல உணவை சாப்பிடணும். அது போல் நல்லதையே இந்த மனதுக்கும் கொடுத்தோம்னா மனதும் கூட நல்லா இருக்கும். அது எது என்பது உலகத்தில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. வெறும் ஆன்மீகம் கடவுள் விஷயம் என்பது மட்டும் இல்லை, நிறைய விஷயம் நல்லது இருக்குது. அதையெல்லாம் அந்த மனசுக்கு கொடுத்து நல்லா வச்சிருக்கணும். நல்ல பண்புகள் எல்லாம் கொடுத்து உணவு பரிமாறத்துக்கு தட்டு இலை எப்படி சுத்தமாக இருக்கணுமோ அதுபோல மனதும் இங்கே சுத்தமாக இருக்கணும். ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு மனதை சுத்தம் செய்யறதுக்கு முன்னே மனதில் இருக்கக்கூடிய அசுத்தத்தையும் போக்கி இருக்கணும்னு சொல்றார். முதலில் அசுத்தத்தை போடாமல் சுத்தம் செய், பிறகு மனதை சுத்தம் செய். ஆக மனதிற்கு விஷயம் என்ற உணவை தரும் கண் காது வழியாக நல்லதே தரணும், நல்லதையே பார்த்தல், நல்லதையே கேட்டல். அதுதான் இங்க பிரத்யாகாரம் சொல்றார். வேதாந்தத்துல தமம் சொல்றோம் இல்லையா, இந்திரிய ஒழுக்கத்தை தான் இங்க பதஞ்சலி பிரத்யாகாரம் என்ற வார்த்தையில சொல்றார். கையால் தொழில் பண்ணல் பூஜை,
அதுபோல எல்லாமே இறைவனுடையதா இருந்ததுன்னா இன்னும் விசேஷம். வேதாந்த மாணவர்கள் பகர்வது மந்திரம் மண்ணோட ஐந்தும் வயங்குயிர் யாவுமே அண்ணலே நின் அருள் வடிவாகுமே சொல்லி சொல்றார். வாயே வாழ்த்து கண்டா சொன்னார், கண்கால் காண்மீன்களை சொன்னார், 5 பேரரும் கண்களே கொள்ள சொல்லி சொன்னார். ஆக தேவையானதுக்கு மட்டும் இந்திரியங்களை பயன்படுத்தும் சொல்லி சொல்றார். அடுத்து 6வது தாரணா, மனதை குவித்து பழகுதல், ஃபோக்கஸிங் ஆஃப் மைண்ட். தாரணா மனதை ஒரு காரியத்தில் ஈடுபடுத்துதல், மனதை பொருத்துதல், ஃபிக்ஸிங் ஆஃப் மைண்ட் சொல்றார். தாரணா 6வது படிகள் தான் மனது அருகிலேயே வருகின்றார். இதுவரை மனதை பத்தி பேசவே இல்லை பாருங்க. இயம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் இது வரைக்கும் மனசு கிட்டே வரல. 6வது தான் மனசை பத்தி பேசுறார். பதஞ்சலியோட முக்கிய நோக்கமே மனதை அமைதிப்படுத்துவது தான். அதற்காக தான் 6வது படியில் இது வச்சிருக்கார். ஆக பிரத்யாகாரத்தில் ஞானேந்திரியங்கள் மூலமாக மனதை வெளியில் விட்டு நாசமாக்காமல் அது என்ன பண்ணணும், அணை கட்டி அமைதிப்படுத்துதல். அணை போடணும்னு சொல்றார். மனதை ஒழுங்குபடுத்துதல், தவறான இடத்துக்கு போகாமல் பார்த்து கொள்ளுதல். ஆக 6வது சாதனம் மனதை நல்லதில் வைத்து பழகுதல், மனதை நல்லதில் ரீடைரக்ட் பண்ணணும்னு சொல்றார். திருத்துதல், செலுத்துதல், வைத்து பழகுதல், சரியான விஷயத்திற்கு மனதை திருப்புதல். ஏன்னா மனசு சாதாரணமாக எங்கெங்க ஓடிக்கிட்டு இருக்கு, அது திருப்பணும். நல்ல விஷயங்களிலேயே மனதை தொடர்ந்து இருக்க வைத்தல், அது பேர் தான் தாரணா. அடுத்து 7வது தியானம். இந்த 6ம் செய்து விட்டு தான், செய்து முடிச்ச பிற்பாடு தான் தியானத்திற்கு முயற்சி செய்தால் தியானம் கை கூடலாம். லாம் தான். ஹிம்சையில் ஆரம்பித்து தியானம் செய்தால் கை கூடுமா? கூடாது. ஆக தியானத்துக்கு சொல்கின்ற லட்சணத்தை கேட்டால் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் வரும். நமக்கெல்லாம் என்னவா, நாம் எந்த ஒன்றை நினைக்க, தியானத்திற்கு எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டோமோ நினைப்பதற்கு, அதில் சென்று சென்று வருதல் தியானம். தியானத்துல சென்று சென்று வருதல், அதிலேயே நின்று விடுதல் இல்லை. அதிலே நின்றுட்டு அதுக்கு பேர் தான் சமாதி. அடுத்தபடி சென்று சென்று வருதல். ஆனா ஒரே விஷயத்தை குறித்து எந்த ஒரு விஷயமும் அந்த விஷயத்தை தவிர வேறு விஷயங்கள் இல்லாமல் அதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களே மனது சென்று சென்று வருவது பேர் தான் தியானம். ஓம் நம சிவாய சொல்றோம், அதிலேயே மனது சென்று வருதல். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஆக தியானத்துக்கு முழு மன அமைதியை தியானத்தை எதிர்பார்க்கவும் கூடாது என்பது பதஞ்சலியுடைய கருத்து. நாம் தியானம் செய்ய அமர்கின்றோம், நாம் எதை நினைக்க வேண்டும் நினைத்தோமோ அதை நினைக்க முடியல. வேறு சில எண்ணங்கள் வந்து நம்மை தாக்கி நம்முடைய முயற்சியில் அது இருக்க விடாமல் தொந்தரவு செய்கின்றது. அதை எதிர்த்து நினைக்க வேண்டியது மனதை இருக்க வைக்க முயற்சி செய்தல், அதுக்கு பேர் தான் என்ன, தியானம். இந்த வார்த்தை நல்ல ஞாபகம். எதை நினைக்கணும் நினைச்சோமோ அந்த நினைக்க வேண்டியதில் மனதை இருக்க வைப்பதற்காக செய்கின்ற ஒரு பெரிய ஒரு முயற்சி தான், அதுக்கு பேர் தான் தியானம். அதுல போய் போய் வரும், அதுல நின்றுடாது. அதுல நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் சமாதி. தியானத்துடைய பலன், தியானத்துடைய பலனை தியானத்தை ஆரம்பிச்சுல தியானம் செய்யும் போது இல்லை ஆரம்பத்துல எதிர்பார்க்க முடியாது. ஆக தியானம் என்றால் என்ன சொல்லி சொன்னா, நாம் எடுத்துக்கொண்ட அதே எண்ணத்தில் ஒரே விதமான எண்ணங்கள், மனது அந்த ஒரே விஷயத்தில் அந்த ஒரே விஷய சம்பந்தமான எண்ணத்தில் வைத்திருப்பது. சஜாத்திய விருத்தி, சஜாத்தியம் என்ற அதே விதமான எண்ணங்கள், விஜாத்திய விருத்தி என்ற அதற்கு விபரீதமான எண்ணங்கள். சஜாத்திய விருத்தியில் இருக்கும்பொழுது விஜாத்திய விருத்தி வந்து தாக்கும் பொழுது அந்த விஜாத்திய விருத்தியிலிருந்து விலகி சஜாத்திய விருத்தியில் இருக்க முயற்சி செய்வதற்கு பேர் தான் தியானம். ஒரே விஷயத்தை பற்றி எண்ணங்களை மனதில் ஓடிக்கொண்டிருந்தால், வைத்து கொண்டில் இருப்போமானால் அதற்கு பெயர் தான் தியானம் சொல்லி சொல்றார். ஆக தியான நேரத்தில் தியானத்தை செய்யும் பொழுது தேவையில்லாத எண்ணங்கள் வந்து போகின்ற சொல்றோம் பாருங்க, அதற்கு பெயர் தான் தேவையில்லாத எண்ணம் வந்து போகும். ஆனால் அவைகளை நீக்கி தேவையான எண்ணத்தை இருக்க வைக்க தொடர்ந்து செய்கின்ற முயற்சிக்கு பயிற்சி பெயர் தியானம். இவனுடைய மனதுதான் இப்படியா இல்லை எல்லார் மனம் இப்படியான்னு சொல்லி அடுத்து கேள்வி கேட்டோம்னு சொன்னா, எல்லார் மனது இதே கதி தான், ஏக்கலக்கா ஒகேலக்கா தான். நம்ம வீட்டில் கரண்ட் போச்சுன்னா, எதிர் வீட்டில் கரண்ட் போச்சு, ஊருக்கே கரண்ட் போச்சுன்னா ஒரு சந்தோஷம் இல்லை, அது போலதான் எல்லார் மனமும் ஒன்று தான். அது எப்படிப்பட்ட உயர்ந்த பெரிய ஒரு மகாத்மாக்கள் இருந்தாலும் அவர்கள் மனது அப்படிதான் இருந்தது. ஆனால் அவர்கள் முயற்சி செய்து மனதை ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்தி நெறிப்படுத்தி மனதை தன் வசத்தில் வைத்துக் கொள்ள பயிற்சியில் வெற்றி பெற்றிருந்தார்கள். நாம முயற்சி பண்றோம், சில பேர் முயற்சியும் கூட பண்ணுவதில்லை. ஆக ஞானிகள் மனதை முயற்சி செய்து வென்றுள்ளார்கள், அவ்வளவுதான். ஆக ஒரு மனிதனாக அல்லது ஒரு மனிதனால் ஒன்று அடையப்பட்டால் நம்மாலும் அது அடையப்பட முடியும். ஆக நாம் என்ன நினைக்கணுமா, என்ன நினைக்கின்றோமோ அதற்கு விபரீதமான எண்ணங்களுடன் நடக்கின்ற போராட்டம் தான் தியானம். போராடுவது தான் தியானம். போராடக்கூட சக்தி இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். போராட சக்தி தருவது மற்ற 6 சாதனங்கள், போராடத்தான் அதிகமான சாதனம் இருக்குது, அதுதான் தியானம். எவ்வளவு நாள் போராடணும், வெற்றி பெறும் வரை. எவ்வளவு சாப்பிடணும், பசி போற வரை சாப்பிடணும். எதுவரை சாப்பிடணும் போல வெற்றி பெறும் வரை இந்த போராட்டம் இருக்கும். அடுத்து 8வது
சமாதி, தியான பலன் சமாதி, மனதுடைய அமைதி. மேலும் கருத்துக்களை அடுத்த வகுப்பில் பார்க்கிறோம். குருக்கு எல்லாம் வாழி, எங்கள் மூன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.